அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மா. கார்த்திக். நான் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை செவ்வியல் தமிழ் பயின்று வருகிறேன். எனது பேராசிரியர் ப. வேல்முருகன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொது இடங்களில் உள்ள தமிழ்ச் சொற்கள் எவ்வாறு உள்ளன, அவை சரியாக உள்ளதா அல்லது தவறாக உள்ளதா, தவறாக உள்ளவற்றை எவ்வாறு தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் பொருத்திக் காட்டி திருத்தம் செய்வது என்பதன் அடிப்படையில் நான் எடுத்துக்கொண்ட பதாகையானது இவை. இதில் தமிழர் திருநாள் மற்றும் சங்கத் தலைவர் என்பது நான் எடுத்துக்கொண்ட சொற்றொடராகும். இதனை தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் பார்த்தோமானால், சங்கத் தலைவர் என்பது தகர ஒற்று மிகுந்து எழுத வேண்டும். ஏனென்று சொன்னால், தொல்காப்பியர் எழுத்திலக்கண கூறுகளில் புள்ளிமயங்கியல் என்னும் இயலில் இதனை பற்றி பேசுகிறார். அதாவது, மகர இறுதி வேற்றுமையாயின் துவரக்கெட்டு வல்லெழுத்து மிகுமே என்ற நூற்பா ஒன்றை வகுத்து சொல்கிறார். அதாவது, இந்த நூற்பாவிற்கான விளக்கம் என்னவென்றால், நிலைமொழியின் ஈறு மகர இறுதியாக நிற்க வேண்டும். மறுமொழியின் முதல் க, ச, ட, ப என வன்கணத்தில் வர வேண்டும். அவ்வாறு வந்து அது வேற்றுமை பொருண்மையில் நிற்க வேண்டும். அவ்வாறு நின்றது என்று சொன்னால் அங்கு அதற்கான ஒத்த ஒற்றிடை மிகும் என்று பொருள். எனவே அதன் அடிப்படையில் இதனை பொருண்மையில் விரித்து பார்த்தால், சங்கத்தினது தலைவர் என்று வேற்றுமை உருபு ஏற்று வந்துள்ளது. எனவே இதனை சங்கத் தலைவர் என்று எழுதாமல் சங்கத் தலைவர் என்றுதான் எழுத வேண்டும். அடுத்தபடியாக தமிழர் திருநாள் என்ற சொற்றொடர். இங்கு தகர ஒற்று மிகுந்து வர வேண்டும் என்று தொல்காப்பியர் அவர்கள் கூறுகிறார். அது நூற்பாவின் அடிப்படையில் பார்த்தோமானால், யகர இறுதி வேற்றுமை பொருள்வையின் வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகுமே என்ற நூற்பா ஒன்றினை வகுக்கிறார். இந்த நூற்பாவிற்கான விளக்கம் என்னவென்றால், நிலைமொழியின் ஈறு யகர ஒற்றாக நிற்க வேண்டும். மறுமொழியின் முதல் க, ச, ட, ப என வன்கணத்தில் வர வேண்டும். அவ்வாறு வந்து அது வேற்றுமை பொருளை உணர்த்துவது என்று சொன்னால் அங்கு வல்லொற்று மிகும். சரி, இங்க எகரத்துக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனா தமிழர் திருநாள் ரகர ஒற்றுல இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ரகார இறுதி யகார இயற்று என்ற நூற்பாவின் அடிப்படையில் நாம் அதை பொருத்தி பார்க்க வேண்டும். அதாவது, ரகார இறுதி யகார இயற்று என்று அந்த நூற்பாவின் விளக்கம் என்னவென்றால், ரகாரத்தின் இயல்பும் யகாரத்தைப் போலவே விதி அமைத்து வரும் என்று அதன் பொருள். எனவே அதன் அடிப்படையில் தமிழர் திருநாள் என்று எழுதாமல் தமிழர் திருநாள் என்று தகர ஒற்று மிகுந்துதான் எழுத வேண்டும். இந்த தமிழர் திருநாள் என்பதை பொருண்மையில் விரித்து பார்த்தோமானால், தமிழருக்கு திருநாள் என்று 4ஆம் வேற்றுமை உருவாகிய கொடை வேற்றுமை உருவை ஏற்று வந்துள்ளது. எனவே இதன் அடிப்படையில் நாம் தமிழர் திருநாள் என்று வல்லொற்று மிகுந்துதான் எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.